ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா கோபி மஞ்சூரியன். இதுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் பூச்செல்லாம் குட்டி குட்டி பூச்செல்லாம் புழுவெல்லாம் இருக்குன்றதுக்காக நல்லா சூடான தண்ணி விட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். அதோட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வடிகட்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோம். இதோட சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். தேவைக்கேற்ற மாதிரி கரம் மசாலா தூள், அப்புறம் பெப்பர் பவுடர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகணும். இப்போது கடாயில் ஆயில் விட்டுட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கிறேன். காலிஃப்ளவரும் வேகணுன்றதுக்காக. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதையோட கடாயில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சாப்டு பூண்டு, இஞ்சி, அப்புறம் வெங்காயம், குடமிளகா எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஆஃப் வேக்காடாக இருந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். ஏற்கனவே சில்லி பவுட்ரு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். சால்ட்டும் அந்த மாதிரி தான் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சோயா சாஸு, டொமேட்டோ சில்லி சாஸ் கலந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா கட்டிப்படாத தண்ணியில் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு அதையும் இதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரையும் கலந்து விட்டோம் அப்படின்னா எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான கோபி மஞ்சூரியன். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.